ஒரு தேசத்தின் பாதுகாப்பு வெறும் ராணுவ வீரர்களின் வீரம் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாத பல அறிவியல் சக்திகளின் பின்னணியில் அமைந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாட்டின் பலம் என்பது அதன் ராணுவ சாதனைகளில் மட்டுமின்றி அதனை உருவாக்கும் தொழில்நுட்ப அறிவிலும் கண்டுபிடிப்புகளிலும் தான் அடங்கியிருக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு துறையின் இந்த அசைக்க முடியாத தூணாக செயல்படுவதுதான் DRDO, அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. ஆனால் உண்மையில் இந்த அமைப்பிற்குள் என்னதான் நடக்கிறது? இந்தியாவின் பாதுகாப்பு திறனை 2026ஆம் ஆண்டிற்குள் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல DRDO எப்படி தயாராகிறது? இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு DRDO வெறும் ஒரு அரசு நிறுவனம் மட்டுமல்ல, இது இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் மூளையாகவும் இதயமாகவும் செயல்படுகிறது. பல தசாப்தங்களாக இந்த அமைப்பு அதிநவீன ஆயுத அமைப்புகள், ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், ரேடார் தொழில்நுட்பங்கள், மின்னணு போர் சாதனங்கள் மற்றும் சைபர் பாதுகாப்பு தீர்வுகளை உருவாக்கி வருகிறது. இதன் முதன்மை நோக்கம் வெளிநாட்டு தொழில்நுட்ப சார்பை குறைத்து இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்வதுதான். DRDOவின் வரலாறு மற்றும் பரிணாம வளர்ச்சி. DRDOவின் பயணம் 1958ஆம் ஆண்டில் அப்போதைய பாதுகாப்பு அறிவியல் அமைப்பு டிஃபென்ஸ் சயின்ஸ் ஆர்கனைசேஷன் மற்றும் சில தொழில்நுட்ப மேம்பாட்டு நிறுவனங்களை ஒன்றிணைத்து தொடங்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிந்தைய இந்தியாவில் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய உள்நாட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் அவசியத்தை உணர்ந்ததன் விளைவாக இந்த அமைப்பு உருவானது. இதன் ஆரம்பகால நோக்கம் இந்திய இராணுவத்திற்கு தேவையான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவதாகும். முதல் தசாப்தங்களில் DRDO சிறிய ஆயுதங்கள், வெடிமருந்துகள் மற்றும் தளவாடங்களில் கவனம் செலுத்தியது. 1970கள் மற்றும் 1980களில் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகள் அதிகரித்த போது DRDO ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் விமான பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற பெரிய திட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்கியது. 1983ஆம் ஆண்டு ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டம், அதாவது இன்டிகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்பட்டது. இது DRDOவின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. இந்த திட்டத்தின் கீழ் பிருத்வி, அக்னி, ஆகாஷ், நாக் மற்றும் திரிசூல் போன்ற ஏவுகணைகள் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டன. இது இந்தியாவின் ஏவுகணை திறனை உலக அரங்கில் நிலைநிறுத்தியதுடன் உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்துறைக்கான ஒரு வலுவான அடித்தளத்தையும் அமைத்தது. 1990களில் இலகுரக போர் விமானமான தேஜாஸ் திட்டத்தின் வளர்ச்சி தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் உள்நாட்டு விமான வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி திறன்களுக்கு ஒரு சான்றாக அமைந்தது. அதே காலகட்டத்தில் அணு ஆயுத சோதனைகளுக்கு பிறகு ஏற்பட்ட சர்வதேச தடைகளை சமாளிக்கும் வகையில் DRDO உள்நாட்டு தொழில்நுட்ப மேம்பாட்டில் தீவிரமாக ஈடுபட்டது. குறிப்பாக முக்கிய பாகங்கள் மற்றும் துணை அமைப்புகளின் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தது. 2000கள் முதல் இன்று வரை DRDO செயற்கை நுண்ணறிவு, ரோபாட்டிக்ஸ், சைபர் பாதுகாப்பு, விண்வெளி பாதுகாப்பு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பம் போன்ற புதிய தலைமுறை தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தி வருகிறது. உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தியை ஊக்குவிக்கும் மேக் இன் இந்தியா மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத், தற்சார்பு இந்தியா போன்ற அரசாங்க முன்முயற்சிகளுக்கு DRDO ஒரு முக்கிய உந்து சக்தியாக செயல்படுகிறது. இந்த முன்முயற்சிகள் மூலம் பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் பங்களிப்பை அதிகரிக்கவும் புத்தாக்கத்தை ஊக்குவிக்கவும் DRDO முக்கிய பங்காற்றுகிறது. DRDOவின் செயல்பாட்டு கட்டமைப்பு மற்றும் நிபுணத்துவம். DRDO நாடு முழுவதும் பரவியுள்ள 50க்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களை கொண்டுள்ளது. இந்த ஆய்வகங்கள் பல குழுக்களாக பிரிக்கப்பட்டு குறிப்பிட்ட பாதுகாப்பு தொழில்நுட்ப துறைகளில் நிபுணத்துவம் பெற்று செயல்படுகின்றன. இந்த மையங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு பாதுகாப்பு துறைக்கு தேவையான சவாலான திட்டங்களை மேற்கொள்கின்றன. இந்த குழு அக்னி ஏவுகணை, குறிப்பாக அக்னி 5 ஏவுகணை, அதன் 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்திறன் காரணமாக இந்தியாவின் மூலோபாய தடுப்பு சக்தியை வலுப்படுத்துகிறது. பிருத்வி, ஆகாஷ், நாக், பிரம்மோஸ் ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்ட உலகின் அதிவேக சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ஒன்று. மணிக்கு 3 மாச் வேகத்தில் பயணிக்கக்கூடியது போன்ற பல்வேறு ஏவுகணை அமைப்புகளை உருவாக்குகிறது. இந்த அமைப்புகள் இந்தியாவின் தற்காப்பு மற்றும் தாக்குதல் திறன்களின் முதுகெலும்பாக விளங்குகின்றன. தேஜாஸ் இலகுரக போர் விமானம், ஆளில்லா வான்வழி வாகனங்கள், நிஷாந்த், ருஸ்டோம் மற்றும் வான்வழி ஆரம்ப எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகள் போன்றவற்றை உருவாக்குவதில் இந்த குழு கவனம் செலுத்துகிறது. இது விமான வடிவமைப்பு, மேம்பாடு மற்றும் சோதனைக்கான ஒரு விரிவான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குகிறது. கடற்படை அமைப்புகள், சோனார் அமைப்புகள், உதாரணமாக ஹம்சான் சோனார், டார்பிடோக்கள், வர்ணாஸ்திரா, நீர்மூழ்கி கப்பல் எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் கடற்படைக்கான போர் மேலாண்மை அமைப்புகளை உருவாக்குவதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள். ரேடார் அமைப்புகள், ராஜேந்திரா சுவாதி ஆயுத இருப்பிட ரேடார், அத்துடன் மேம்பட்ட ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேன்ட் அரே ரேடார்கள், மின்னணு போர் அமைப்புகள் மற்றும் பாதுகாப்பான தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகளை மேம்படுத்துவதில் இந்த குழு செயல்படுகிறது. ஆயுதங்கள் மற்றும் போர் பொறியியல். பீரங்கி அமைப்புகள், உதாரணமாக பினாகா மல்டிபேரல் ராக்கெட் லாஞ்சர், சிறிய ரக ஆயுதங்கள், வெடிபொருட்கள், பாதுகாப்பு கவசங்கள் மற்றும் தற்காலிக பாலங்கள் போன்றவற்றை வடிவமைத்து உருவாக்குகிறது. உயிர் அறிவியல். அதிக உயரத்தில் உயிர் வாழும் தொழில்நுட்பங்கள், மருத்துவ
ஆராய்ச்சி, இரசாயன, உயிரியல், கதிர்வீச்சு மற்றும் அணுசக்தி பாதுகாப்பு அமைப்புகள் உதாரணமாக CBRN பாதுகாப்பு ஆடைகள் ஆகியவற்றில் இந்த குழு கவனம் செலுத்துகிறது. இலகுரக மற்றும் உயர் வலிமை கொண்ட உலோக கலவைகள், ஸ்டெல்த் பொருட்கள் மற்றும் பாதுகாப்பு பயன்பாடுகளுக்கான மேம்பட்ட கலவை பொருட்கள் உதாரணமாக இலகுரக கவச தகடுகள் ஆகியவற்றை உருவாக்குகிறது. சைபர் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு இது சமீபத்திய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் ஒரு துறையாகும். சைபர் தாக்குதல்களிலிருந்து நாட்டின் முக்கிய உள்கட்டமைப்பை பாதுகாப்பதற்கும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தற்காப்பு அமைப்புகள், அச்சுறுத்தல் நுண்ணறிவு மற்றும் தன்னாட்சி முடிவெடுக்கும் அமைப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த குழு செயல்படுகிறது. DRDOவின் சாதனைகள் மற்றும் தரவு குறிப்புகள். DRDOவின் பணி வெறும் ஆயுதங்களை உருவாக்குவதோடு நின்றுவிடுவதில்லை. இது நாட்டின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதிலும் எதிர்கால போர்களுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெளிநாட்டு நாடுகள் தங்கள் ரகசிய தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள தயங்கும் நிலையில் இந்தியாவின் பாதுகாப்பு தேவைகளை இந்த அமைப்பு சுயமாக பூர்த்தி செய்கிறது. IGMDP திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 5 ஏவுகணை அமைப்புகளுடன் DRDO தற்போது சுமார் 10 வகையான ஏவுகணை அமைப்புகளை இந்திய ராணுவத்தில் சேர்ப்பதற்கு அல்லது மேம்படுத்துவதற்கு பணியாற்றி வருகிறது. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை உலகின் அதிவேக ஏவுகணைகளில் ஒன்றாகும். இது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியின் விளைவாகும். மேலும் இது தற்போது பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் திறனையும் பெற்றுள்ளது. தேஜாஸ் இலகுரக போர் விமானம் பல வருட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு பிறகு இந்திய விமானப்படையில் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் பாதுகாப்பு இறக்குமதி சார்பை கணிசமாக குறைத்துள்ளதுடன் உள்நாட்டு விமான உற்பத்தி திறனை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது. DRDO சுமார் 1500க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்களை இந்திய தொழில்துறைக்கு மாற்றியுள்ளது. இது உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கிறது மற்றும் பாதுகாப்பு துறையில் சுமார் 200 பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வணிக வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. ரேடார் அமைப்புகள். ராஜேந்திரா ரேடார் ஆகாஷ் ஏவுகணை அமைப்புடன் இணைக்கப்பட்டது. சுவாதி ஆயுத இருப்பிட ரேடார் போன்ற அமைப்புகள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டு இந்திய ராணுவத்தின் கண்காணிப்பு மற்றும் இலக்கு கண்டறியும் திறனை மேம்படுத்தியுள்ளன. இந்த ரேடார்கள் வெளிநாட்டு ரேடார்களை விட செலவு குறைந்தவை மற்றும் இந்திய நிலைமைகளுக்கு உகந்தவை. DRDOவின் உள்நாட்டு மேம்பாட்டு முயற்சிகள் வெளிநாடுகளிலிருந்து ஆயுதங்களை வாங்குவதை விட கணிசமான நிதி சேமிப்பை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளன. உதாரணமாக ஒரு சில ஏவுகணை திட்டங்கள் மற்றும் ரேடார் அமைப்புகளின் உள்நாட்டு உற்பத்தி பில்லியன் டாலர் மதிப்பிலான வெளிநாட்டு செலவுகளை தவிர்த்துள்ளன. இதனால் இந்திய வரி செலுத்துவோரின் பணம் சேமிக்கப்பட்டுள்ளது. DRDO ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான காப்புரிமைகளை பதிவு செய்து வருகிறது. இது அதன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திறன்களுக்கு ஒரு சான்றாகும். 2020-21 நிதியாண்டில் மட்டும் சுமார் 140 காப்புரிமைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. DRDO 2026 எதிர்காலத்திற்கான பார்வை. 2026ஆம் ஆண்டிற்குள் DRDO இந்தியாவின் பாதுகாப்பு துறையை உலக அரங்கில் ஒரு சக்தி வாய்ந்த நிலையில் நிலைநிறுத்த இலக்கு வைத்துள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு, இயந்திர கற்றல், குவாண்டம் தொழில்நுட்பம், ரோபாட்டிக்ஸ், விண்வெளி பாதுகாப்பு மற்றும் சைபர் போர் போன்ற புதிய தலைமுறை தொழில்நுட்பங்களில் தீவிரமாக முதலீடு செய்து வருகிறது. இந்த துறைகளில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சிகள் இந்தியாவின் ராணுவத்திற்கு ஒரு பெரிய போட்டித்தன்மையை வழங்கும். தன்னாட்சி அமைப்புகள், முன்கணிப்பு பராமரிப்பு, உளவுத்துறைக்கான தரவு பகுப்பாய்வு, ஆளில்லா வாகனங்களுக்கான மேம்பட்ட வழிசெலுத்தல் மற்றும் போர்க்களத்தில் முடிவெடுக்கும் திறன்களை மேம்படுத்துவதற்காக AI மற்றும் ML தொழில்நுட்பங்கள் ஒருங்கிணைக்கப்படுகின்றன. பாதுகாப்பான தகவல் தொடர்பு, குவாண்டம் கிரிப்டோகிராஃபி, மேம்பட்ட கணக்கீடு, சிக்கலான பாதுகாப்பு உருவகப்படுத்துதல்களுக்கு மற்றும் குவாண்டம் சென்சிங் ஆகியவற்றில் குவாண்டம் தொழில்நுட்பத்தின் பயன்பாடுகளை DRDO ஆராய்ந்து வருகிறது. இது எதிர்கால போர்களில் ஒரு மூலோபாய நன்மையை வழங்கும். ரோபாட்டிக் ஆளில்லா தரை வாகனங்கள், கண்காணிப்பு ரோபோக்கள், தளவாட ஆதரவுக்கான ரோபோட்டிக் அமைப்புகள் மற்றும் ரோபோட்டிக் போர் வீரர்கள் போன்றவற்றை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்படுகிறது. விண்வெளி பாதுகாப்பு, செயற்கைக்கோள் எதிர்ப்பு ASAT திறன்கள், விண்வெளி சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் செயற்கைக்கோள் அடிப்படையிலான ஆரம்ப எச்சரிக்கை அமைப்புகள் மூலம் இந்தியாவின் விண்வெளி சொத்துக்களை பாதுகாப்பதில் DRDO முக்கிய பங்கு வகிக்கிறது. தாக்குதல் மற்றும் தற்காப்பு சைபர் போர் திறன்களை மேம்படுத்துதல், முக்கிய உள்கட்டமைப்பை பாதுகாத்தல், சைபர் அச்சுறுத்தல்களை முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் டிஜிட்டல் களத்தில் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்தல். ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்பம், ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் மாச் 5 மற்றும் அதற்கு மேல் பயணிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்புகளை ஸ்கேம்ஜெட் உந்துவிசை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்குவதில் DRDO முன்னோடியாக உள்ளது. லேசர் அடிப்படையிலான ஆயுதங்கள், மைக்ரோவேவ் ஆயுதங்கள் போன்ற புதிய தலைமுறை ஆற்றல் ஆயுதங்களின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, குறிப்பாக ஆளில்லா விமானங்களை எதிர்கொள்வதில் இது முக்கியம். இந்த அதிநவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதற்காக DRDO ஸ்டார்ட் அப்ஸ், MSMEs மற்றும் முன்னணி கல்வி நிறுவனங்களுடன் தனது கூட்டுறவுகளை தீவிரமாக விரிவுபடுத்தி வருகிறது. இந்த அமைப்பின் பங்களிப்பு தகவல் தொடர்பு அமைப்புகள் முதல் கண்காணிப்பு கருவிகள் வரை, போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் மின்னணு அமைப்புகள் முதல் கடற்படைக்கான நீர்மூழ்கி எதிர்ப்பு தொழில்நுட்பங்கள் வரை பறந்து விரிந்துள்ளது. பேரிடர் மேலாண்மை, மருத்துவ தீர்வுகள், உதாரணமாக COVID-19 தடுப்பு மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் விவசாய தொழில்நுட்பங்கள் என சிவில் பயன்பாடுகளிலும் இதன் கண்டுபிடிப்புகள்
முக்கியத்துவம் பெறுகின்றன. DRDOவின் இந்த தொடர்ச்சியான முயற்சிகள் இந்தியாவை ஒரு தன்னம்பிக்கை கொண்ட பாதுகாப்பு சக்தியாக மாற்றுவதோடு உலக அரங்கில் அதன் பாதுகாப்பு தொழில்நுட்ப வல்லமையை பறைசாற்றும். எதிர்காலத்தில் இந்தியா தனது பாதுகாப்பு தேவைகளுக்கு வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை முற்றிலுமாக குறைத்து உலகிலேயே ஒரு முக்கிய பாதுகாப்பு தொழில்நுட்ப ஏற்றுமதி நாடாக உருவெடுக்கும் என்பதில் DRDOவின் பங்கு அளப்பரியது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்து சிந்திக்கும்போது ராணுவ வீரர்களின் தியாகத்தோடு DRDO போன்ற அமைப்புகளின் அறிவார்ந்த பங்களிப்பையும் நினைவில் கொள்ள வேண்டும். இந்தியாவின் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் எதிர்காலம் இந்த அமைப்பின் கைகளில்தான் இருக்கிறது. இது வெறும் ஆராய்ச்சி மையம் மட்டுமல்ல, இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பெருமையின் அடையாளமாகும்.